Hey guys, welcome back. So first Nifty இந்த வீக் என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த வீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சேம் சைட்வேஸில் தான் போயிருக்குது. இந்த லைன் இந்த கோவிட் லைன் அந்த ஃபால்லேருந்து நான் லைன் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லைனுக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே வந்துருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அண்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 116 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா 16,000 வந்து நிறைய கால் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷன்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கால் ஆப்ஷன் பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு இல்லைன்னா சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட இண்டிகேஷன் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இறங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஓகே. ஸோ இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போயிருக்குது, மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் இதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அகைன் ஆர்பிஐ பாலிசி அந்த இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் செக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாகவே தான் இருக்குது. ஸோ இதுவும் மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்குள்ள கீ லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ கீ லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு 16,000 நிறைய கால் ஆப்ஷன் பில்டப் இருக்குது. இது 22nd. அண்ட் புட் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா 15,900. ஸோ மேக்ஸிமம் 15,900 16,000குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த ஸ்டேட்டஸ். சப்போஸ் 15,900 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 15,800 ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி. அண்ட் கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 15,944 மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் கால் ஆப்ஷன் பை பண்ணுவேன். எனக்கு இது வரைக்கும் மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்குற இது பார்த்திங்க அப்படின்னா 15,966. ஸோ இது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. ஸோ சப்போஸ் இந்த அளவுக்கு போச்சுது அப்படின்னாலும் நான் புட் ஆப்ஷனை பை பண்ணுவேன். ஏன்னா நிறைய சான்சஸ் இருக்குது இதை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு. சேம் டைம் கீழே பார்த்திங்க அப்படின்னா 15,970 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா 15,900 ஃபஸ்ட் டார்கெட்டும் 15,874 செகண்ட் டார்கெட்டும் அண்ட் தேர்ட் வந்து 15,825 நான் வச்சுக்குவேன். ஸோ இது வந்து நிஃப்டி. ஸோ பேங்க் செக்டர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓகே. ஸோ சேம் நிஃப்டி மாதிரியே தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 36,000 வந்து நிறையா கால் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 36,000 டச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதேமாதிரி 35,500 நிறையா புட் ஆப்ஷன் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுபடி பார்த்திங்க அப்படின்னா 35,500 36,000 ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்க் செக்டரில் அண்ட் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மேக்ஸிமம் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 15 to 20 அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னாலே நீங்கள் வெளியே வந்துடுறது சேஃபான மூவாக இருக்கும். ஸோ என்னோடய கீ லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் 35,788 ஒரு கீ லெவலாகவும் 35,914 ஒரு கீ லெவலாகவும் வச்சுருக்கிறேன். ஸோ 35,788 பிரேக் பண்ணி கீழே வருது பட்சத்தில் நான் ஃபஸ்ட் டார்கெட்டாக 35,715 35,601 35,445 டார்கெட்டாக வச்சுப்பேன். சப்போஸ் இது வரைக்கும் போச்சுனாலும் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இதுலேருந்து சைட்வேஸில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அப்சைடு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியா விக்ஸே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்குது. 11.7% தான் இருக்குது. இது ஆல் டைம் லோவில் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் 35,917 பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய ஃபஸ்ட் டார்கெட் 36,000 தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். சப்போஸ் இது வரைக்கும் போச்சு அப்படின்னாலும் அங்கேருந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்தியா விக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் லோவில் இருக்குது. மந்த்லி கேண்டில் போட்டால் உங்களுக்கு தெரியும்.
பார்த்தீங்கன்னா ஈவன் கோவிட் டைமுக்கு முன்னாடி இருந்த அந்த லெவல், ஸோ அதை விட கீழே இருக்குது. ஸோ இது வரைக்கும் 11க்கு கீழே, அதாவது 10 லெவலுக்குலாம் போனது இல்லை. ஸோ சப்போஸ் அங்கே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து லைக் இது திரும்ப ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எதர் ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சு அப்படின்னா ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி லாஸ்ட் வீக் நான் எடுத்திருந்த கப்பல் ஆஃப் ஸ்டாக் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று எஸ்ஆர்எஃப் எடுத்திருந்தேன். ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்திங்க அப்படின்னா நான் 7,700 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தேன். ஸோ எந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடம் ஒரு 7,623 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிற சமயத்தில் நான் இதை பை பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 ருபீஸ் பர் லாட்டுக்கு எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சி. தென் இது நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அகெயின் ஐடிஎஃப்சி பேங்கும் நான் ரெண்டு பொசிஷன் எடுத்திருந்தேன். ஒன்று 60 கால் ஆப்ஷன் அண்ட் 65 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். நான் இது பயங்கரமான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்த 53 ருபீஸை பிரேக் பண்ணி கீழே போகாமல் ஸோ இதிலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈவன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதுதான் காமிச்சிது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். அது இன்னும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0ல் தான் இருக்குது எனக்கு. அண்டு நெக்ஸ்ட்டு கடைசியாக இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது 25ஆந்தேதிலேருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து சைட்வேஸில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸும் இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அகெயின் இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிளியரான ஒரு இண்டிகேஷன் கொடுத்து அப் சைடில் போகிறதுக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெட் லைன். ஸோ எல்லாமே புட் ஆப்ஷன் தான் நிறைய ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது 3,800 கால் ஆப்ஷன், 3,700 கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஸோ அது இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். அகைன் 3,900 கால் ஆப்ஷனும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 70 ருபீஸ்லையும் இது ஒரு 35 ருபீஸ்லையும் நான் எடுத்திருந்தேன். ஸோ அது இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட அப்சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4,000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எந்த மாதிரி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஈவன் அண்ட் ஐடிசியும் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது நிறைய அக்குமுலேட் பண்ண சொல்லியிருந்தோம் 200 ருபீஸ் இருக்கும்போது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ருபீஸ் வரைக்கும் நல்லா ஒரு அப்சைட் மூவ் கொடுத்துட்ருக்கு. இன்னொரு நல்ல டாப் சைட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரிட்டன் இந்தியாவும் லைக் இந்த இடத்துல இருக்கும்போதே நாங்கள் பை பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஒரு நல்ல அப்பும் கொடுத்துட்டு அதோட கடைசி ஹையை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாப்புல. ஸோ இது ஒரு நல்ல அப்சைட் மூவில் இருக்குது. அண்ட் எஸ்பிஐ லைஃப். ஸோ எஸ்பிஐ லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 ருபீஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இன்னும் நான் என்னோடய பொசிஷனை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளியராக என்ன காமிக்குது அப்படின்னா 1054 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி காமிச்சிட்ருக்கு. ஸோ அதனால தான் நான் இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்துடலாமே. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1020, 1030, 1040 இங்கே உள்ள கால் ஆப்ஷன் எதுவுமே இன்னும் பில்டப் க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் மேக்ஸிமம் இருக்கிற புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1020. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் என்னோடய புட் ஆப்ஷனை இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸ்டில் மைனஸில் தான் இருக்குது. ஸ்டில் இன்னும் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட்லி 1 or 2 days நான் வெயிட் பண்ணுவேன். சப்போஸ் அதுக்கப்புறமா இதோட இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னாலே 1030 ருபீஸ். ஸோ இது வரைக்கும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் மண்டே ஆர் டியூஸ்டே நான் அந்த இதை லாஸில் தான் க்ளோஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்ததான் நம்மளோட ரேடரில் புதுசாக நான் வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாகவே பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கிளியர் இண்டிகேஷனோட தான் போயிட்டுருக்குது. இப்போ லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா மைனஸில் வந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 56 ருபீஸ் ப்ளஸில் வந்துச்சு. ஸோ இது மார்க்கெட்டில் ஒரு ஈஸியான வாலட்டில், ஒரு நல்ல வாலட்டில் கொடுக்குறது. ஸோ இதை நீங்கள் பிக்கப் பண்ணுறதை பொறுத்து இது மேலே போகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ் கொடுக்குறாங்க. சேம் டைம் கீழே போகிறத பார்த்து நீங்கள்
கீழே போகிறத பார்த்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுவும் ஒரு நல்ல மூவ் கொடுக்குது. ஸோ அதனால தான் இதையும் பிக்கப் பண்ணியிருக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. ஸோ நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா மைனஸில் காமிச்சிட்ருக்கு, டிஜே ஜோன்ஸும் மைனஸில் காமிக்குது, நாஸ்டாக்கும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் லோவில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக பந்தன் பேங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போது அதோட இம்மீடியட் சப்போர்ட் 301 நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் இதையும் நான் மார்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது 279 300க்குள்ளே வரும்போது நான் லாங் டேர்முக்கு பை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். டில் தென் பாய், see you tomorrow.